தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மார்கழி மாதம் 16வது நாள் திருவம்பாவை ஒட்டி சில செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படிங்கிற அந்த வரியை சிந்திக்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த திருவம்பாவை முழுக்கவே ரெண்டு பொருளை மட்டும் சொல்லுது, வலியுறுத்துது. ஒன்று நல்ல மனவாழ்க்கை, ரெண்டாவது மழைப்பொழிவு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஆகவே இந்த மழைப்பொழிவை பற்றி சொல்லுகின்ற பாடலாக அமைகின்றது. இந்த மழைப்பொழிவு என்பது என்ன அப்படின்னா, அது அன்னை பராசக்திக்கு நிகராக சொல்லப்படுகின்றது. அதாவது அன்னை பராசக்தி யார் அப்படின்னா, சிவபெருமானுடைய கருணையைத்தான் ஒரு பெண் வடிவமாக எடுத்து அவளுக்கு அன்னை பராசக்தி என்று கொடுத்திருக்கோம். ஆக இறைவனுடைய கருணை என்பது அவனுடைய துணையாக, அவனுடைய துணைவியாக சொல்லப்படுகின்றது. ஆக அன்னை பராசக்தியினுடைய பொருளை சொல்லுவதாக அமைகின்ற இந்த பாடல். ஆக இந்த பாடலில் முன்னி கடலை சுருக்கி, முன்னி என்றால் முதலாவதாக. இப்போ இந்த மழை மேகங்களை வள்ளல்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, கடல் நீரை வாங்கி அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் அந்த உப்பு நீர் பட்டு எந்த இடத்துலையும் பயிர்கள் தழைக்காது. ஆனால் கடல் நீரில் உள்ள குற்றம் என்ன? அந்த உப்பு. அந்த உப்பை நீக்கி எல்லா இடத்துலையும் நன்னீராக தருவதனால மழை மேகங்களை வள்ளல் என்று சொல்லுகின்றோம். அந்த மழை மேகங்களுக்கு, மழை பொழிவிற்கு மாறி என்று பொருள் உண்டு. அதனால தான் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகளுக்கு மாறி என்று சொல்லுகின்றோம். அதை இறைவனுடைய கருணை என்று சொல்லுகின்றோம். ஆக அந்த இறைவனுடைய கருணை எப்படி வருமா? இறைவன் வருவதற்கு முன்னதாகவே அவனுடைய கருணை முன்னாடி வந்துடுமா. இப்போ நம்ம பார்த்தோன்னா, திடீர்னு சாலை ஓரத்தில் யாராவது ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நாம முன்னாடி ஐயோ அவங்க எப்படியாவது அவங்கள தூக்கி உதவி செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் முன்னாடி வந்துடும். நாம் அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்கள போய் தூக்குவோம், அது வேற விஷயம். அப்போது நம்ம போகிறதுக்குள்ளே நம்மளுடைய கருணை முன்னாடி போயிடுது இல்லையா? அதனால கருணை முன்னாடி வரனால அவளை மூத்தவளே, புவனம் முழுதும் காத்தவளே அப்படின்னு அபிராமி அந்தாதியில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிவபெருமானுக்கு மூத்தவளா அன்னை பராசக்தி. ஏன்னா சிவன் வருவதற்கு முன்னதாகவே அவன் கருணை வந்து விடுமா. ஆக அப்பேற்பட்ட அந்த முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால். ஆக நம்மளுடைய நாம செய்கின்ற பக்தியில அதுக்கு இறைவன் அருள் செய்யணும்னா நம்ம பக்தி எவ்வளோ குறை இருக்குது. அந்த குறைக்கெல்லாம் பெருமான் மார்க் போட்டார்னா எதுவுமே தேராது. அதனால நாம் செய்கின்ற பக்தியில் ஏதாவது ஒரு நல்லது இருந்தாலும் அந்த நல்லதை சுவாமி எடுத்துக்கொண்டு அதற்கு அருள் செய்கின்றார். நாம் செய்கின்ற குறைகளையெல்லாம் நீக்கி நம்மிடமுள்ள நல்லனவற்றையெல்லாம் பெருமான் பெருக்கி அதற்காக கருணை செய்கின்றார். அன்னை பராசக்தி நமக்கு கருணையோடு வருகின்றாள் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. ஆகவே நம் குறைகளை நீக்குகின்ற அந்த கருணை கடலை அண்ணாமலையாரை போற்றுவோமாக. அண்ணாமலையாருக்கு அரோகரா.